மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தேர்தல் வந்த உடனே செங்கோட்டையிலிருந்து ஓடி வராரு மோடி, செங்கோட் கோட்டையிலிருந்து ஓடி வராரு ஸ்டாலின். இவங்க வர்றது பத்தாதுன்னு திமுக காரங்க எங்க பார்த்தாலும் வராங்க. இட்லி விற்க வராங்க, இடியாப்பம் விற்க வராங்க, மீனாய வராங்க, கறிவெட்ட வராங்க, குப்பால வராங்க, காய்கறி விற்க வராங்க. இந்த திமுக காரங்க சும்மா கூட வர்றதில்ல. ஒரு நாள் பாய் வேஷம், ஒரு நாள் ஃபாதர் வேஷம், ஒரு நாள் ஆட்டோக்காரன் வேஷம், ஒரு நாள் ரிக்ஷாக்காரன் வேஷம், பொம்பளை வேஷம் மட்டும்தான் போடல. நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுவீங்கன்னு தெரிஞ்சா ஸ்டாலின் பொம்பளை வேஷம் போட்டாலும் போடுவாரு. என்ன பிக்க கழட்டிட்டு சவரி வச்சுக்கணும், அவ்வளவுதான். விளம்பரம் தராங்க திமுக. இந்தியாவை காக்க ஸ்டாலினா, அவரை தூக்கவே இல்ல, கஷ்டப்படுறாங்க. 4-5 பேர் சேர்ந்து தூக்குனாதான் அவரை ஜீப்லயே உட்கார வைக்க முடியுது. இதுல இவரு இந்தியாவை காக்க போறாரா? உள்ளூர்ல ஓனாம் பிடிக்க துப்பில்ல, இவர் டெல்லிக்கு போய் டைனோசரஸ பிடிப்பாரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு 3 வருஷத்துல எதுவுமே செய்யல திமுக. ஆனா 6 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. அவ்வளோ கடன் வாங்கி மக்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா திமுக? 3 வருஷத்துல சொல்லிக்கிற மாதிரி மக்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களா? அம்மாவோட ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடையாது, மாணவர்களுக்கு மடிக்கணினி கிடையாது, மாணவர்களுக்கு சைக்கிள் கிடையாது, பெண்களுக்கு கறவை மாடு கிடையாது, பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது, ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்துல சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கு? எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு. விலையெல்லாம் ஏத்திட்டாங்க, வரி எல்லாம் ஏத்திட்டாங்க, மக்கள் நிம்மதியாவே வாழ முடியல. இபி பில் கட்ட முடியல, பெட்ரோல் வாங்க முடியல, குடிக்கிற பாலே வாங்க முடியல. மக்களுக்கு எதுவுமே செய்யாத திருட்டு திமுகவுக்கு நீங்க இந்த தேர்தலில் பாடம் புகட்டணும். உங்களை ஏமாத்தின திமுகவுக்கு நீங்க பாடம் புகட்டுறதுக்காக வந்திருக்கிற நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல். உங்க கையில இருக்கிற ஆயுதம் 39 எம்பி தமிழ்நாட்டுல. அதிமுக ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னங்க நிலைமை? இன்னைக்கு திமுகவும் ஸ்டாலினும் உதயநிதியும் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. அவங்க அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு ஒரு வழியில நம்ம அண்ணன் எடப்பாடியார் தான் காரணம். உங்களுக்கு விவசாயம் தெரியுமா? விவசாயம்னா யாருன்னு தெரியுமா? விவசாயம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு நம்ம அண்ணன் உசுப்பேத்து கேட்க கேட்க ரோஷம் வந்த உதயநிதி அவங்க கட்சிக்குள்ளாரையே ஒரு கஞ்சா விவசாயிய வளர்த்திட்டாரு. அந்த கஞ்சா விவசாயி வியாபாரம்